ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு லஞ்ச் நம்ம செய்ய போறோம். சிக்கன் கிரேவியும் 65 அப்புறம் ரசம் அம்மா வச்சுட்டாங்க. ஸோ சிக்கன் கிரேவி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க. இதோட ஷார்ட்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் இன்னைக்கு எடுத்ததில்லை. இன்னைக்கு வேற ஸ்டைலில், அதாவது ரசம் சாப்பாட்டிலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம். என்ன இல்லையா? போய் ஊறிங்க. அம்மா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு அந்த விளாக் பார்க்க வரைக்கும் இது ரொம்ப ஃபன்னா தான் இருக்கும் போது. இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போ. என்ன செஞ்சிருக்கோம்னாக்கா, நம்ம தச்சுக்கு வந்து 65 லெக் பீஸ் 9 வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அதனால அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து 65 போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு 1/2 கிலோவை எடுத்து சிக்கன் 65 மசாலாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டு வச்சிருக்கோம். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சிக்கன் 65 வந்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிடலாம். நான் வந்து சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம், கொஞ்சமா தேங்காய், பூண்டு, ஒரே ஒரு தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்க போறேன். வதக்குறதுக்கும் நம்ம இது எல்லாமே போடுவோம். இருந்தாலும் கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, சோம்பு, மிளகு ஜீரகம்லாம் கிடையாது, சோம்பு கொஞ்சோண்டு போட்டு அரைக்கிறதுக்கு. எனக்கு இந்த சோம்புக்கும் ஜீரகத்துக்கும் மட்டும் டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டுது. எதுல எதோ போடுறதுன்னே தெரியாம எல்லாத்துலயும் மாத்தி மாத்தி போட்டுருவேன். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு சோம்பு நம்ம போடுறோம். ஏன்னா நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா, மிளகு கூட போடுறது ஜீரகம் அது வந்து ரசத்துக்கு போடுவோம், மிளகு ஜீரகம் ரசத்துக்கு போடுறது, சோம்பு வந்து சிக்கனுக்குலாம் போடுறது அப்படின்னு நானே மெமரி பண்ணி வச்சிருக்கனால அது ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்குலாம் அப்படி இந்த 2 விஷயத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகுதுச்சுனாக்கா மறக்காம சொல்லுங்க. நான் ஏன் அப்படி செயின் மோதிரம் எல்லாத்தையும் அவுத்து வச்சிருக்கேன்னா, ஒரே கசகசன்னு இருக்கா, அதனால எனக்கு அப்படியே ஒரு மாதிரி முழுனே இருக்கு. அதனால எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு அப்படியே ஃப்ரீயா இருக்கிறேன். அதனாலதான் இப்ப எங்கேயாவது வெளில போறோம், வீட்டுல தானே இருக்கிறோம், வெளில எங்கேயாவது போனா எல்லாம் போட்டுக்கலாம். நீங்க எல்லாரும் வந்து கேட்பீங்களா, என்னாச்சுக்கா செயின் என்னாச்சு, மோதிரம் என்னாச்சு அப்படி கேட்பீங்களா, அதுக்காக தான் நான் சொல்றேன். எல்லாமே அவுத்து பத்திரமா வச்சிருக்கிறேன், வெளில எங்கேயாவது போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அடுப்புலயே செஞ்சுக்கலாம். ஏன்னா சின்ன அடுப்புல வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும். இதுனா ஒரு 5 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும். அதனால அந்த பெரிய அடுப்புல தான் செய்ய போறோம். இப்ப சட்டி சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, இதுல உள்ள இந்த இலைத்தலைகள் இதெல்லாம் போட்டு நம்ம பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்ததுக்கு அப்புறம் சிக்கன் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் நான் போட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்றேன். இதெல்லாம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் இல்லை வறுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட வேண்டியதான். வெடிக்குது. இந்த சிக்கன்ல வந்துட்டு நம்ம எந்த மசாலா ஐட்டமே போடல, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அது மட்டும் தான் போடுறோம். மற்றது வந்துட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். அதோட டேஸ்ட் போட்டாலே நல்லா இருக்கும். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அதெல்லாம் எதுவுமே போடாம இது ஜஸ்ட் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சில. ஏன் உளர்றேன், ஏதோ டங்க் ஸ்லிப் ஆகுது போல. அவ்வளவுதான். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்க, இருங்க பேக் கேமரா. இப்ப இது வந்துட்டு இந்த கலர்ல தான் இருக்கும். என்னடா ஒயிட் கலர்ல இருக்கே அப்படின்னு பாக்காதீங்க, போக போக இதுல கலர் வரும். ஏன்னா இதுல வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால இந்த ஒயிட் மாதிரி தெரியும். ஆனா டேஸ்ட் செமையா இருக்கும். இது கொஞ்சம் மூடி வச்சோம்னாக்கா அந்த சிக்கனும் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் எவ்வளவுமா வாங்குனீங்க? 1.5 கிலோவா? நம்ம இருக்கிற 3 பேருக்கு 1.5 கிலோவா? நான் எடுக்க வரவே தீரவே மாட்டேதுன்னா இவ்வளவு வந்துட்டு இருக்கேன்னு பாக்குறேன். குழம்பு இறக்குறீங்களா? ரெண்டுத்துக்கு உள்ளது. நான் எடுக்க நிறைய வந்துட்டே இருந்துச்சா, சரி கொஞ்சோண்டு பெப்பர் சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சிடறேன். இந்த சைடு கிரேவி வெந்துட்டு இருக்கு. இந்த சைடு வந்துட்டு எண்ணெய் அடுப்புல ஏன் உளர்றேன், அடுப்புல சட்டியை வச்சு எண்ணெய் ஊத்தி கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த ரெசிபி நல்லா இருக்கும். இது ரொம்பவே ஈஸி, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அடுப்புல சட்டியை வச்சு எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே சிக்கனை போட்டு வதக்கிட்டு ஒரு சொட்டுக்கோண்டு மஞ்சத்தூள், ஒரு சொட்டுக்கோண்டு மிளகாத்தூள் போட்டுடலாம். இது ஃபுல்லாவே வந்துட்டு எண்ணெயிலையும் பெப்பர்லையும் மட்டும்தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் வரும். அதனாலதான் இதுல நிறைய எண்ணெய் ஊத்திருக்கேன், அதுல கம்மியா எண்ணெய் ஊத்திருக்கேன்.
இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். நான் செய்யற பெப்பர் சிக்கன் உங்களுக்கு பிடிக்கும்ல? என்ன ஆமா நீங்க சிக்கன்ல கைய வைக்க உங்களுக்கு இருக்கு. உண்மையா சொல்லுங்க, இந்த பெப்பர் சிக்கன் எப்படி இருக்கும்? இவங்க கேமராக்கு பின்னாடி சிரிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. மோஸ்ட்லி நான்வெஜ் நான் கொஞ்சம் சுமாரா சமைப்பேன். வெஜ்ஜு சமைக்கிறதோட நான்வெஜ் நல்லா செய்வேன். சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம பிறவில இருந்தே ஒரு நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான்வெஜ் நல்லா சமைப்பேன். கொஞ்சோண்டு கலர் மாறாம செய்யணும். இது அந்த பிளாக் கலர்ல வரணும். ஏன்னா பெப்பர் சிக்கன் அப்படிதான் இருக்கும். அதனால கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள். ஏன்னா மிளகாத்தூள் அதிகமா போட்டாக்கா அந்த கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அந்த பெப்பருக்குள்ளது தான். லாஸ்டா பெப்பர் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சிக்கன் வதங்கினதுக்கு அப்புறம். பெப்பர் சிக்கன் கலர்ஃபுல்லா ரெடி ஆயிட்டு, சாரி இதோட வீடியோ வந்துட்டு என்னால எடுக்க முடியல, எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கா? லாஸ்டா தான் நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஐயோ தெரியல, எடிட் பண்ணும்போது தான் தெரியும். அப்படி பாதி தான் எடுத்திருந்தேன்னா சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் லைட்டா பெப்பர் போட்டு நல்லா. இதுல மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெயில தான் அது வறுக்கணும். அதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற தேவை கிடையாது. இந்த சிக்கன்லேயே கொழுப்பு இருக்கும் இல்லையா, அதோட எண்ணெய் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயே இவ்வளவுதான் இருக்க மாட்டிருக்குது. ஸோ வந்துட்டு லாஸ்டா நல்லா கறி வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச நேரத்துக்கு பெப்பரை போட்டுற வேண்டிதான். பெப்பரை போட்டு அந்த ஸ்மெல் போகிற வரையும் லைட்டா டீப் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துட்டாக்கா பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது கூட ரசமும் வச்சாச்சு, அம்மா வச்சுட்டாங்க ரசம். ஸோ சிக்கன் கிரேவியும் ரெடி. சிக்கனையும் வறுத்துட்டு நைனா வந்தாச்சு. நைனாக்கு சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். சமைக்க வந்தனாக்க கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துல ஒரு 3/4 மணி நேரம் போதும் நான் சமைச்சு முடிக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்பவே ஸ்பீடாக செஞ்சிருவேன்னா, அதனால எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நைனா வந்தோம், நம்ம சாப்பிட வேண்டியதான். இதுல நான் என்னென்ன இன்கிரியன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ ரொம்பவே குட்டியா இருக்கும். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.